ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஸ்வரூபமான பாகவதத்தை பகவானுடைய அவதாரமான வியாசாச்சாரியால் பண்றார். நாரதருடைய உபதேசத்தினால ஜனங்களுக்கு பகவானை அடைவதற்கு சுலபமான வழி அப்படிங்கிறத கிரமவரிசையா வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரித்து சொல்லிட்டு வந்த வியாசாச்சாரியாளுக்கு கலியுகத்தில் உள்ள ஜனங்களுக்கு எப்படி சொன்னா இந்த ஜனங்கள் பகவான் அடைவார்கள், அப்படி ஒரு சுலபமான வழியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு யோஜனையில் இருக்க நாரதர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்லி அதுக்கு ஒரு வழி காமிக்கிறார். தன் சரித்திரம் என்ன அப்படிங்கிறத நாரதர் சொல்லும்போது, முன் பிறவியில நான் ஒரு வேலை செய்பவர்களுடைய குழந்தையா இருந்தேன், வீட்டு வேலை செய்பவர்களுடைய குழந்தையா இருந்தேன். ஒரு 5 வயசு, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு சமயம் எங்கள் ஊருக்கு சில மகான்கள் வந்தார்கள். அவர்கள் தங்கின பஜன மடத்தை பெருக்கி தொடச்சு கோலம் போட்டு எங்கள் அம்மா செய்யும்போது நானும் கூட இருந்து அதற்கு உதவி செஞ்சேன். எங்கள் அம்மா சொல்லி, எங்கள் அம்மா தான் பிரேரணை பண்ணுறா. ஏன்னா குழந்தைகளுக்கு புரியாது. நாம் பண்ணின ஒரு ஜென்ரேஷன் முழுக்க ஸ்பாயில் பண்ணிட்டோம். நாம் அப்படி தான் சொல்லணும். படிப்பு படிப்புன்னு அவங்க காமிச்சத்தில் நம்ம தர்மத்தை விட்டுட்டோம். நீங்கள்லாம் படிப்புன்னு போன போது கூட உங்கள் பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணி நெத்திக்கிட்டு போ, கோவிலுக்கு போ, கதைக்கு போ, கதை கேளு, ஸ்தோத்திரம் சொல்லுன்னு சொன்னான். அது மாதிரி நாம் யாருமே சொல்லாமல் விட்டத்தினால என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த தலைமுறை சுத்தமாக அந்த சம்ஸ்காரமே இல்லாமல் இருக்கு. அதுவும் இந்த கதை கேட்குற பழக்கம்னா என்னென்ன எனக்கு தெரியாது. இது பெரிய தப்பு நாம் பண்ணினது. வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லையே. மனித வாழ்க்கையினுடைய லட்சியமே நித்தியமான சத்தியமான சாஸ்வதமான பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறது புருஷார்த்தம்னு சொல்லுவார்கள். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம்பொருள், இன்பம், வீடுன்னு. இந்த அறம்ங்கிறது ரெண்டாவது முதல்ல உள்ளது. அதை தான் நாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம்தான் பொருள் சம்பாதிக்கிற முறையை சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கட்டுப்பாடோட இன்பத்தை அனுபவிக்கிற விஷயத்தை சொன்னாதான் மோட்சத்துக்கு அவன் அதிகாரி ஆகிறான்னு சாஸ்திரங்கள் சொல்றது. நாம் இந்த பொருள் சம்பாதிக்கிறத மட்டும்தான் சொல்லி கொடுத்தோம் குழந்தைகளுக்கு. அதுதான் இந்த ப்ராப்ளம். அறத்துப்பால்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு. இது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும்னா, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, நெத்தி வீட்டுக்கோ, கோவிலுக்கு போ, பெரியவாள்லாம் வந்தால் நமஸ்காரம் பண்ணு, இந்த பழைய புஷ்பத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய், பொம்மநாட்டு குழந்தைகளாக இருந்தால் விளக்கு ஏற்று, கோலம் போடு, இதெல்லாம் சொன்னால் தானாகவே அது என்ன குழந்தைகள் தானே, நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படி தானே. அதுக்கெல்லாம் பிடிக்காது புரியாதுல்லாம் யாரோ ஒன்று தான் துர்குணியாக இருக்குமே தவிர பாக்கி பெரும்பாலான குழந்தையெல்லாம் கவனிச்செல்லாம் நாம் பழக்கிற அப்படி தான் பழகும். அது நாம் கொண்டு போய் ஸ்கூலில் தள்ளி வெஸ்டர்ன் கல்ச்சரில் மாற்றி அதை இந்த சம்ஸ்காரமும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அந்த குழந்தைய ரெண்டுங்கட்டானா மண்ணாடுறது. அதுக்கு வாசனையும் இப்படி இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி நிலையில் இருக்குது. இந்த குழந்தைகளை அழகாக வளர்க்கணும். அப்படி வளர்த்தாதான் அப்பா அம்மா, இல்லைன்னா மிருகத்துக்கு சமானம். பின்னாடி பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் சொல்லுவார், தெய்வமே இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கலைன்னா அது தெய்வம் இல்லைங்கிறார். பிதா நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத், குரு நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத், பிதா நசஸ்யாத். குருவாக இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கணும், அப்பாவாக இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கணும், அம்மாவாக இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கணும், பந்துக்களாக இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கணும், தெய்வமாக இருந்தாலும் சன்மார்க்கத்தை காமிக்கணும், போதிக்கணும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் பள்ளத்தில் விழ போகிறான் அப்படின்னா கண்ணை மூடின்னு விழட்டம்னு விட்டுருவாளா என்ன? அவனை திருப்பி விட வேண்டாமா சொல்லுங்க? குழியில் விழுந்துராதரா குழந்தை, இந்த இடத்துல குழி இருக்குது அப்படின்னு நாம் சொல்லணுமா வேண்டாமா? அது நம்மளுடைய கடமையா இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு விஷய வாசனையை நாம் சொல்லி கொடுக்கவே வேண்டாம். இந்த உலகத்தில் எப்படி அனுபவிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி குழந்தை வெத்துக்கணும்னு சொல்லியா கொடுக்கணும். ஒரு நாய் நரி பண்ணி இதெல்லாம் பிறந்த உடனே பார்த்தா ஒரு மனுஷியா மாதிரி கொண்டு மார்பில் வச்சு ஊட்டி அவர்றா பால், அப்படி இல்லையே, தானாகவே குடிக்கிறது. யார் சொல்லி கொடுத்தா? அதுக்கு அதெல்லாம் வாசனைன்னு பேர்.
அதெல்லாம் நம்ம சொல்லியே கொடுக்க வேண்டாம். சொல்லி கொடுக்க வேண்டியது இது மாதிரி நல்ல விஷயங்களை தான். இன்மையாவது ஜனங்கள் முழிச்சுக்கணும். நித்தியப்படி பகவானோட சம்பந்தம் இருக்கா மாதிரி ஏதாவது தர்ம சிந்தனையோட நல்ல காரியங்களை செய்யற மாதிரி சுயநலமா இல்லாம ஒரு காரியமாவது செய்யணும் ஒரு நாளைக்கு. பரமாச்சாரியாலி தான் சொல்ற, நீ செய்யற காரியம் அத்தனையுமே சுயநலம் தானே. சுயநலம் இல்லாம ஒரு காரியம் செஞ்சு பாரு. ஒரு நாய்க்கு ஜலம் வைக்கிறது, ஒரு செடிக்கு ஜலம் ஊத்துறது, ஒரு மாட்டுக்கு ஜலம் வைக்கிறது, ஒரு காக்காய்க்கு 2 சாதம் போடுறது, குருவிகளுக்கு ஜலம் வைக்கிறது, ஏதாவது ஒன்று பண்ணி பாரு சுயநலம் இல்லாம. அப்பதான் உனக்கு அந்த மனசாந்தி ஆனந்தம்னா என்னன்னு புரியும். நம்ம பெரியவாள்லாம் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சா, ஆனந்தமா இருந்தா. அதனால இப்ப நாம எல்லா சௌக்கியத்தையும் அடைஞ்சிட்டோம், எல்லா வசதியும் அடைஞ்சிட்டோம், சௌக்கியத்தை விட்டுட்டோம். எல்லா வசதியும் வந்தாச்சு, நமக்கு சௌக்கியம் கிடையாது. மிந்தி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம சௌக்கியமா இருந்தா, அதுதான் ஆச்சரியமான வாழ்க்கை. சௌக்கியம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம். பகவானோட சம்பந்தத்தோடு இருக்கும் வரையில் தான் அந்த மனசு சந்துஷ்டியா இருக்கும். இந்த சாதுக்களுக்கு சேவை பண்ண இந்த பூர்வ ஜென்மால நாரதர் அதன் மூலமாக சாதுக்கள் திருப்தி அடைஞ்சு பகவத்குணத்தை சொல்லி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தையும் கொடுத்து இந்த குழந்தைக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு தத்வாரா பக்தி ஏற்பட்டு அதன் மூலமாக ஞானம் ஏற்பட்டு 5 வயசுலேயே தியானம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ணி அந்த ஜென்மா முழுக்க அப்படியே போய் மறுஜென்மா நாரதரா பிறந்தார் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்றார். இங்கே அவர் சொன்ன விஷயம் 3 தான். முதல்ல சத்சங்கம். கலியில என்ன சுலபமான வழின்னா சத்சங்கம். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பகவத்குண கதாசிரவணம். இந்த பகவத்குணமா கேட்கணும். நிறைய பேசலா, டிவியிலையோ மேடையிலையோ மீட்டிங்லையோ பேசலா, எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கே தவிர குப்பை அத்தனை. கேட்டு முடிச்சப்பறம் அதில் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. டிபேட்டுங்கிற பேரில் 1000 விவாதம் நடக்கிறது. என்ன அதை கேட்டு முடிச்சு என்ன பிரயோஜனம் நமக்கு? இப்போ நியூஸ் தெரிஞ்சுக்கணும், அது அவசியம். மழை பெய்யறதா, வெள்ளம் வரப்போறதா, இந்த இடத்துல இப்படி இருக்காங்கிற விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிக்குங்கிறது வாஸ்தவம் தான். இது மாதிரி தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் அவனுக்கு பொழுது போகணும்னு நம்மளை கேட்கணும். அப்படி இதெல்லாம் விட்டுட்டு நல்ல விஷயமா கேட்கணும், நல்ல விஷயமா பார்க்கணும், நல்ல விஷயமா படிக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். குழந்தைகள்லாம் அறிவை வளர்த்துக்கணும். சின்ன வயசை நான் வீணா பண்ணிவிடக்கூடாது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. எவ்வளோ அழகா சொல்றாரு பாரதியார். எவ்வளோ அழகான பாரதியார், எவ்வளோ பெரிய ஒரு ஞானி, எவ்வளோ சின்ன வயசுல காலத்துல மரணம் அடைஞ்சுட்டாரே தவிர கொட்டிட்டு போயிட்டார் விஷயங்களை. அவர் சொன்னதை எல்லாத்தையுமா நம்ம பார்த்துக்கிறோம், மனசுல வாங்கிக்கணும். எவ்வளோ விஷயம் அம்பாளை பத்தி பேசியிருக்கார், தர்மத்தை பத்தி பேசியிருக்கார். மௌத்தியமான பழக்க வழக்கத்தை தான் அவர் கண்டிச்சாரே தவிர சாஸ்திரத்தை கண்டிக்கல. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுருக்கான், எச்சை என்பீர்களே ஏடுகட்ட மாதலே கடந்தல் வாழும் எச்சலே அப்படின்னு உடனே எச்சையை வைக்கிறார். அப்படி அர்த்தம் கிடையாது. நீ வெறும் அங்காங்கி பாவம்னு இருக்கு. நீ எச்சல் இல்லாம இருக்கணும், மடியா இருக்கு. பொதுவா மடியா இருக்கிறதுன்னு ஒன்று வச்சுக்கோங்களேன். எதுக்கு மடியா இருக்கிறது? பூஜை பண்றதுக்கு, ஜபம் பண்றதுக்கு, பாராயணம் பண்றதுக்கு. இது எதையுமே பண்ணாம மடின்னு சொன்னா போருமா? இன்னும் சொல்ல போனா மடியே உண்மையான மடி என்னன்னா உன்னை தொடாம இருக்கணும், ஒண்ணு மேல படாம இருக்கணும்னு. அது மனசுனால, உடம்பால படாம இருந்துட்டு மனசுனால 1000 குப்பையை நினைச்சா என்ன பிரயோஜனம்? இந்த மடிங்கிறதே அதுக்கு தான், அந்த அபியாசத்துக்கு தான் நாம வச்சுக்கிறதே தவிர அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படிதான் அவர் சொன்னாரே தவிர அவர் சாஸ்திரத்தெல்லாம் கண்டிக்கவே இல்லை. குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கும் பாடியிருக்கார் அவர். அதுக்காக சொல்றேன். அந்த குழந்தைகள் சத்சங்கம், அதன் மூலமா பகவத்குண கதாசிரவணம், அதன் மூலமா வரக்கூடிய பக்தி, இந்த 3ம் யாரா இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு விட்டுடும். மற்றதுக்கெல்லாம் சில குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது. எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் முடியாது. அது மாதிரி சில நிர்பந்தங்கள்லாம் உண்டு. சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. வாக் ஸ்பஷ்டம் இருக்காது, மந்திரம் இருக்காது, ஆச்சாரம் இருக்காது.
அது சுத்தி இருக்காது, ஆகார நியமம் இருக்காது, எத்தனையோ பிரச்சனை உண்டு. இதெல்லாம் மற்றதெல்லாம் அதெல்லாம் அபேட்சிச்சு இருக்கு. கதை கேட்கறதுக்கு அப்படிதான் உண்டா? இவா கதை கேட்கலாம், இவா கதை கேட்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது சொல்றோமா என்ன? எல்லாரும் கதை கேட்கணும். பகவத் குணத்தை எல்லாரும் கேட்கணும். நந்தனார்னு ஒரு மகான், ஹரிஜன வகுப்புல பிறந்தவர். திருப்புன்கூர்னு ஒரு க்ஷேத்திரம், நந்திகேஸ்வரருடைய அவதார ஸ்தலம் அது. அங்க உழவாரப்பணி பண்ண போன இடத்துல தான் சிதம்பர மகாத்மியத்தையே அவர் கேட்டது. அதுக்கு முன்னாடி அவருக்கு சிதம்பரத்தை பத்தி தெரியாது. சிதம்பரம்ங்கிற ஊர் எப்படிங்கிறது அந்த ஊர்ல ஒருத்தர் யாரோ கதை சொல்றா, வெளியில உட்கான்னு கேட்டா. அதன் பிறகுதான் அவருக்கு வெறி கொண்டு சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும். சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ, ஆசையும் நேசமும் ஆனந்தமங்கே, பேசலும் பாசமும் பிதற்றலும் இங்கே, பக்தியும் மனமும் பொருந்தினதங்கே, சத்தியம் சொன்னேன் சடலமும் இங்கே, சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ நான், ஜென்மத்தை வீணாக்கி கழிப்பேனோ. அவருடைய மன பாவங்களை முழுக்க அப்படியே சொன்னவர் கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு மகான். அனதாண்டவபுரத்தில் பிறந்தார் அவர். அவருடைய கீர்த்தனம் இது முழுக்க நந்தனாருடைய மனோபாவத்தை சொல்றார். அப்ப சிதம்பரம் போகாமல் இருப்பேனோ, ஜென்மத்தை வீணாக கழிப்பேனோங்கிறார். அப்படி ஒரு சங்கல்பம், அப்படி ஒரு உத்வேகம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னா, கதை கேட்டதுதான். ரசகான்னு ஒருத்தர் நார்த் இந்தியாவில், ஒரு முஸ்லீம், அவர் ரத்ன வியாபாரி. இது மாதிரி ரத்ன வியாபாரத்துக்கு வர இடத்துல ஒரு பணக்காரனை பார்க்க வரதே, அவர் அந்த ஊர்ல உள்ள கோவிலில் ஒரு கதையில உட்கார்ந்துருந்தார். வீட்டுக்கு போனவர் அவர் இல்லைன்னு உடனே கோவிலுக்கு வரார். கோவிலில் அவர் உட்காந்து கதை கேட்கறத பார்த்தோன்னே அவர்கிட்ட பொட்டியை வச்சுன்னு பேச போறார். உடனே அவர் என்ன பண்ணினார், ஒரு நிமிஷம் இது கதை நடக்கிறது, கதை முடிஞ்சப்புறம் நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல உட்காந்து கதை கேட்டார். கதை சொல்றவர் தசமஸ்கந்தன் சொன்னார், பகவானுடைய கிருஷ்ண லீலைகளை. அப்படியே மறந்துட்டார் அவர் தன்னையே. தன்னை மறந்தது இல்லை, விலை மதிப்பற்ற ரத்னங்கள் வச்சிருக்கிற பொட்டியையும் மறந்தார். பாதி கதை நடந்துட்டே இருக்கிற தேவை, நேர கதை சொல்றவர்கிட்ட போய், இப்ப நீங்க கதையில சொல்றேலே ஒரு கிருஷ்ணன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எங்க பார்க்கலாம்னு கேட்டார். தன்னால மறந்து அவர் அப்படி பாவத்தில் இருக்காருன்னு கேட்டதுனால பிருந்தாவனத்துல பார்க்கலாம்னார். அப்படியே பிருந்தாவனம் போயிட்டார். எல்லாத்தையும் விட்டு பிருந்தாவனம் போய் சுத்தி அலைஞ்சு அங்க பாங்கே விஹாரி, ஸ்ரீநாத்ஜி மந்திர் இப்படிலாம் இருக்கு. முன்னாடி ஸ்ரீநாத்ஜி மந்திர் அங்கதான் இருந்தது, நம்ம வல்லபாச்சாரியாருடைய கோவில். அப்புறம்தான் அங்க மாறினது. அந்த இடத்துக்கு போய் அவருடைய புத்திரர், வல்லபாச்சாரியாருடைய புத்திரர் கோகுல்நாதன், விட்டலநாதன் 2 பேர். இந்த விட்டலநாதன் அப்படிங்கிற அந்த மகான் மூலமாக உள்ள போய் கிருஷ்ணனை பார்த்து தசமஸ்கந்தம் முழுக்க பாடியிருக்கார் அவர். பிரஜ பாஷையில தசமஸ்கந்தம் முழுக்க பாடியிருக்கார். ரசகான்னு பேரு அவருக்கு. அவருடைய பாட்டோட தமிழாக்கம்தான் இன்னைக்கும். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், காய்ச்சின பாலும் தரேன், கல்கண்டு ஜீனி தரேன், கை நிறைய வெண்ணெய் தரேன், வெயிலிலே போக வேண்டாம், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு பாடுறோமோ. அவரோட பாட்டு தான், அவரோட பாட்டோட தமிழாக்கம். எல்லாம் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல பெரிய பக்தர் அவர், ரசகான்னு பேர். இது மாதிரி எத்தனை பக்தர், கபீர்தாசர் எடுத்துப்போமே, எத்தனை பக்தர்கள். இதை பக்திக்கு தகுதி அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லைங்கிறதுக்காக சொல்ல வர, அவளுக்கு ஒன்று உயர்ந்த நிலையில வச்சிரும். அதுக்கு சத்சங்கம் வேணும், கதாசிரவணம் வேணும், அதன் மூலமாக வரணும் பக்தி. காமிய பக்தியா இருக்கக்கூடாது. இத சொல்ற மாதிரி ஒரு புராணம் பண்ணுங்கோன்னு நாரதரை சொல்ல, அதை அடிப்படையா வச்சு
இது மாதிரி பக்தர்களுடைய சரித்திரத்தெல்லாம் தொகுத்து பாகவத புராணம்னு பண்றார். இதை தன் புத்திரரான சுகாச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணினார். சுகாச்சாரியால் பஞ்சபாண்டவர்களுடைய பேரனான பரீட்சித்துக்கு சொன்னார். அப்படிங்கிறதே பரீட்சித்து எப்ப கதை கேட்க வந்தான், எதனால கதை கேட்க வந்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தே மகாபாரதத்தோட கதையை சொல்றார். கடைசியில இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவன் அபாண்டவாஸ்திரம்னு விட்டு பரீட்சித்தோட அம்மாவான உத்தரகுமாரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய இந்த அஸ்திரம் வந்து எரிக்கிறத பார்த்துட்டு அவள் பகவான சரணம் அடையறா. பொதுவாக ஆபத்து அப்படின்னு சொன்னா அர்த்தானாம் சரணம் துவகம் அப்படிங்கிறான் பகவான். ஆபத்தோ ஆர்த்தியோ நூத்தற்ற போனா அதை நிவர்த்தி பண்ண முடியாது. தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அறிது. ஒரு கஷ்டம்னா, ஒரு வியாதின்னா டாக்டர்கிட்ட போகலாம். மனசுக்கு கஷ்டத்துக்கு என்ன பண்றது? ஏன்னா தூக்க மாதிரி அள்ளி போட்டுக்கலாம். மனசு கஷ்டம் போகணும்னா என்ன பண்ணணும்னா தனக்கு ஊமை அல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு நான்யந்தத பத்மபலாசலோச்சனாதி துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா. இதோட தமிழாக்கம் தான் இந்த குரல். சுனீதி வந்து துருவசுவாமிக்கு சொல்றான், பகவத் சரணத்தை தாண்டி வேற கதி கிடையாது, துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சனா அப்படின்னு. அப்பேற்பட்டதான அந்த பகவத் சரணத்தை பிடிச்சிருந்தால் உத்தரகுமாரி பகவான் கர்ப்பத்தில் போய் அந்த குழந்தையை ரட்சிச்சா. இதை பார்த்த குந்தியானவள் பகவானை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றார். குந்தி பகவானுடைய அத்தை. நமஸ்காரம் பண்ணின உடனே பகவான் அத்தைன்னு கூப்பிட்டான். இந்த அத்தை மருமான்கிற உறவெல்லாம் எத்தனை நாளைக்கு வா, உன்னை இன்னார்னு தெரிஞ்சுதான் நமஸ்காரம் பண்றேன். நீ புருஷன், ஆதி ஈஸ்வரன், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவன், மாயினால மறைக்கப்பட்டவன், உள்ள இருந்து இயக்கப்படுகின்றவன், இத்தனையும் சொல்லி அப்பேற்பட்ட பரமாத்மாவான நீ கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. ஆச்சரியமான, பொதுவாக எதுக்கு எது கனெக்டிவிட்டின்னு நமக்கு புரியாது. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினேன்னு கொஞ்சம் சொல்றா. தொப்புள்ள தாமரை, கழுத்துல தாமரை, கண்ணு தாமரை, கால் தாமரை, கை தாமரை அப்படின்னு இங்க வர்ணிக்கிறாளோன்னு. இதற்கு அப்படியே தமிழாக்கம் கம்பராமாயணத்துல இருக்கு. கருமுகில் தாமரை காடு பூத்து நீடி இருசுடர் இருபுறத் தேந்தியேந்தலர் திருவொடும் பொலியவற்பொற் குன்றின் மேல் வருவது போல் கருடன் மேல் வந்து தோன்றினான் அப்படின்னு தேவதைகள் பிரார்த்திச்ச உடனே பகவான் எப்படி வந்தான்னால் ஆகாசத்துல தாமரை பூத்தா மாதிரி வந்தான்னா. தாமரை காடு பூத்தா மாதிரி, கருமுகில் தாமரை காடு பூத்து அப்படிங்கிறார். இந்த ஒரு விசேஷம் எங்கேருந்து எடுத்தார் அவர்னால் இந்த குந்தி ஸ்தோத்திரம் தான். அதனாலதான் இந்த நீங்கள் தமிழ் சமஸ்கிருதம் கன்னடம்னு சண்டை போட்டுன்னு நாசமாக போகக்கூடாது. நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்கணும். தமிழ் அப்படி தான் எடுத்துன்னு இருக்கு. தமிழ் பிராச்சீனமான மொழி, பழமையான மொழின்னாலும் இதிகாச புராணங்கள்லேருந்து தான் பல கண்டென்ட்டை எடுத்துன்னு இருக்கிறதே. அதெல்லாம் நிறையா புரிஞ்சுக்கணும். நாம இந்த தர்மபுரம் ஆதீனன் சொன்னார், சம்ஸ்கிருதங்கிறது எவ்வளோ உயர்ந்த பாஷை சாமி, சமஸ்கிருதம் தமிழும் இணையத்தை எவ்வளோ தெரியுமா நன்னா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படிதான் உண்மை. அது நிறைய கண்டென்ட் அதுலேருந்து வந்தது தான். தமிழ் வளர்த்த சங்கத்தில் உள்ள 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாண்டிய ராஜா செப்பேட்டில் எழுதி வச்சிருக்கான், மகாபாரதத்தை தமிழாக்கம் செய்வதற்காக இந்த தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தப்படுகிறதுன்னு. அதான் ஆச்சரியமே. வியாச பாரதத்தை தமிழில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சங்கமே ஏற்படுத்தப்படுகிறதுங்கிறான். அதை அப்படியே மறைக்கிறாய்வா. அதுக்காக சொல்றேன், தமிழ் உயர்ந்த மொழி, அது ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஆனால் இதிகாச புராணங்கள்லாம் அதற்கு முந்தினதானது. அதை புரிஞ்சுக்கணும். நாம பகவானை சரணாகதி பண்ணி பகவான் அனுகிரகம் பண்ண, குந்திக்கு அனுகிரகம் பண்ணினார். இதுதான் ஆரம்பம். பாகவதம் முழுக்க ஸ்தோத்திரம் தான். கேவலம் பகவத்குண அனுவர்ணன பிரதானம் பாகவத சாஸ்திரம் அப்படின்னு சொல்ற இடத்துல
பாகவதம் முழுக்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னால் கதையெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும், ஸ்தோத்திரங்கள் தான் நிறையா இருக்கும். அந்த ஸ்தோத்திரங்களில் முதல் ஸ்தோத்திரம் குந்தியோடது, பாகவதத்தில் கடைசி ஸ்தோத்திரம் மார்க்கண்டேயர்து. பகவான் கொஞ்ச நாள் தங்கி பஞ்சபாண்டவர்களை பீஷ்மாச்சாரியால் அழிச்சுன்னு போகிறார். குருக்ஷேத்திரத்தில் சரதல்பத்தில் படுத்துன்னு இருக்கார். அவர் தர்மத்தில் சில சந்தேகம் அப்படின்னார் தர்மபுத்திரர். என்ன சந்தேகம்னா, அநேகம் பேர் மகாபாரத யுத்தத்தில் இறந்து போனார்களே, இவர்கள்லாம் இறந்ததுக்கு நான் தானே காரணம், என்னால் தானே சண்டை வந்தது, அப்போ அந்த பாவம் எனக்கு தானே என்ன கிடையாதுன்னு நான் பகவான். ஏன் தர்மாதி யுத்தாச்ரேயோன்னு, உனக்கு தனிப்பட்ட விரோதம் கிடையாது, தர்மத்தை நிலநாட்டணுங்கிறதுக்கு தான் சண்டை போட்டது. ஒரு போலீஸ்காரர் ஒரு கைதியை தண்டிக்கிறார்னா போலீஸ்காரருக்கு பாவமா? ஒரு நீதிபதி ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தாருன்னா அல்லது மரண தண்டனை ஒருத்தர் நிறைவேற்றுறாருன்னா கொலை பண்ண பாவம் அவளுக்கு உண்டா? கிடையாது. ஏன்னா அவளுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாது. அந்த தர்மத்தை தன்னுடைய டியூட்டியை அவள் செய்யறான் அப்படிங்கிறதே அது பாவமாக போகாது. இருந்தாலும் நீ தர்ம யுதிஷ்டிரா பீஷ்மர்கிட்ட கேளுன்னு சொல்ல, பீஷ்மர்கிட்ட வர பீஷ்மாச்சாரியால்கிட்ட சொல்ல, பீஷ்மாச்சாரியாலும் சகல தர்மங்களையும் சொன்னார். ராஜதர்மான், மோட்ச தர்மான், ஸ்திரீ தர்மான், பகவத் தர்மான். தர்மத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன், விவரத்தை சொல்லலை. தர்மம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஸ்திரீ தர்மம், பகவத் தர்மம், தேச தர்மம், கால தர்மம், ஆபத் தர்மம், இப்படி பிரிஞ்சிருக்கு. மோட்ச தர்மம்னு இப்படி இருக்கு. இதில் பகவத் தர்மம்ங்கிற இடத்துக்கு வரத்தே தான் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஸ்ருத்வா தர்மான் அசேஷேன பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவாபியபாஷதா. எல்லா தர்மங்களையும் கேட்டுட்டார் தர்மபுத்திரர். பாவனானிச்ச, பிராயஷ்சித்தம் வேற, தர்மம் வேற. நாம் செய்ய வேண்டிய டியூட்டிக்கு தர்மம்னு பேர், நாம் பண்ணின பாவத்தை போக்கிக்கிற காரியங்களுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர். அதெல்லாமும் செஞ்சு முடிச்சுட்டார். பாவனானிச்ச சர்வசா யுதிஷ்டிர சாந்தனவம். யுதிஷ்டிரர்னா எல்லாருக்கும் தெரியும். சாந்தனவம் அப்படின்னா சந்தனு குமாரர் பீஷ்மாச்சாரியா, அவரை பார்த்து கேட்கிறார், புனரேவ அபியபாஷதா. என்ன கேட்டார்? கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதா கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். இத்தனை தர்மங்கள் நீங்கள் சொன்னேன், எல்லாமே தர்மந்தான், எல்லாத்தையுமே அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான். இதில் எது ஒசத்தி? பவதா பரமோமதா, நீங்கள் எதை ஒசத்தியாக நினைக்கிறேன்? கிஞ்சபன் முச்சதே ஜந்து, எதை ஜபம் பண்ணினா உலகத்தில் உள்ள எல்லாரும், ஜந்துன்னா இந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, ஜனன தர்மம் உள்ள எல்லாரும் ஜந்துக்கள் தான். ஒரு நாய் கூட ஜந்து தான், ஒரு கிளி கூட ஜந்து தான். அதால் சொல்ல முடிஞ்சா, சொல்ல தெரிஞ்சா, எதை சொன்னால் ஜென்ம சம்சார பந்தனாத்து முச்சியதே, இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து கரையேற முடியும் அப்படின்னு கேட்கறதே தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார் அப்படின்னு ஆரம்பம் இல்லை. இதை கவனித்து கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை கேட்குறா. இவா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாமா, அவா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாமா, ஸ்திரீகள் சொல்லலாமா, இவா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலே அவா சொல்லக்கூடாதுன்னு. இது பாருங்கோ, எல்லாரும் சொல்லலாம். இஸ்லாமியர் சொல்லலாம், கிறிஸ்துவர்கள் சொல்லலாம், வெள்ளக்காரன் சொல்லலாம். தீட்டோட சொல்லக்கூடாது. தீட்டுங்கிறது சாவு தீட்டு தான், அதுவும் பிறப்பு தீட்டு கூட கணக்கு கிடையாது. ஏன்னா அது விழுப்புக்கு சமானம்தான். பகவன் நாம எப்போ வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் திரும்ப திரும்ப கேட்டு குழப்பிக்கவே வேண்டாம். நான் எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்புகிறா. அவள் ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக கேட்குறாளா, நிஜமாவே கிளாரிட்டிக்காக கேட்குறாளான்னு புரியாதனால எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிறது. எல்லாரும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி கடைசியில் பீஷ்மாச்சாரியால் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். பீஷ்ம ஸ்தவராஜம்னு பேர். கடைசி மூச்சுக்கு முன்னாடி இதிமதிருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி ஸ்வசுகமுபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாஹ
திரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரலக குலாவிருதானனாப்ஜம் விஜய சகே ரதிரஸ்துமே அனவத்யா. பொதுவா தன்னை பற்றி சொல்லும்போது இதிமதி உபகல்பிதா விதிருஷ்ணான்னார். இந்த மனசு இருக்கே, பீஷ்மாச்சாரியார் சொல்றார், ஆசையற்ற மனசுன்னார். அப்படி சொல்ற முடியுமா ஒருத்தர்? ஆசைதான் மனசு, ஆசையற்ற மனசு. ஆனா அது ஆசைப்படுறது. இப்ப என்ன ஆசைப்படுறது அப்படின்னா, பகவதி உங்ககிட்ட சில ரூபங்களை, நீ பரமாத்மா மூல பிரகிருதிக்கு காரணமான வஸ்துனி, அவ்யக்தன், நிஷ்காரணன், இது மாதிரி பல வேதாந்த சொற்களால் ஒன்று சொன்னாலும் நீ பூபார நிவர்த்திக்காக கிருஷ்ணாவதாரம் பண்ணி அதுலேயும் பிரத்யேகமா பார்த்த சகாவா பார்த்த சாரதியா தேர்தட்டில் உட்கார்ந்துட்டியே இதை விட ஒரு சௌலபியத்தை காமிக்க முடியுமா உலகத்தில்? பகவான் இப்படி கருணை பண்ணுவான்ங்கிறது. அப்படி ஒரு கட்டை அந்த 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 தேரில் ஒரு காலை அப்படி உதஞ்சிருந்து ஒரு காலை மடித்து வச்சுருந்து ஒரு கையால் கடுவாலம் சாட்ட கம்பை வச்சுருந்து ஒரு கையில் அப்படி சின்முத்ராங்கித ஹஸ்தனா அப்படி திரும்பி பார்த்தனை பார்க்கறான் பகவான். அது மாதிரி அது என்ன ஒரு அழகான ஒரு கோலம் அது. அதை பார்க்கணும் நான் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு அதுலேருந்து ஆரம்பித்து நிறையா விஷயங்களை சொன்னார். கடைசியில் கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி கோச்சராக ஆத்மன் ஆத்மானமாவேஷ சோந்த சுவாசம் உபாரமத்துன்னு மனசினாலையும் வாக்காலையும் கண்களாலையும் பகவானை ஸ்மரிச்சுண்டு பகவான்கிட்டையே தன்னை சமர்ப்பணம் பண்ணினார். இந்த சரீரத்தை விட்டால் மோட்சத்தை அடைஞ்சார். அந்த பீஷ்மாச்சாரியார் மோட்சத்தை தான் அடைஞ்சார் வியாசபாரத ரீதியா. யாரோ சமீபத்தில் பார்த்தேன், ஏதோ ஒரு பேச்சு, ஏன்னா அவாவா தலைக்கு தலை பேசுகிறா. இந்த திரௌபதியினுடைய விஷயத்தில் அவர் வாயபுத்தின் இருந்ததுனால திரௌபதி பீஷ்மாச்சாரியால் மோட்சத்துக்கு போகலேன்னு எவ்வளோ பெரிய அபச்சாரமான வார்த்தைகள் அது. மகாபாரதத்தில் வியாசாச்சாரியால் சொல்லும்போது பீஷ்மாச்சாரியாலை சுற்றி சப்த ரிஷிகள் 8 ஹம்சமாக உட்கார்ந்து 7 ஹம்சமாக உட்கார்ந்துட்டு உபனிஷத்து பாராயணம் பண்ணினால்னு இருக்கு. அந்திம காலத்தில் கடைசியில் பெண்ணிக்குமே நமக்கு ஆராதனை, இது மாதிரி அதிஷ்டானங்கள் இத்தியாதி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கவனிச்செல்லாம், இப்போ நம்ம ஸ்ரார்த்தம் பண்ணினா அபிசிரவணம் தான் சொல்லணும். ஆராதனையும் போது அபிசிரவணம் சொல்லக்கூடாது. ஆராதனையும் போது உபனிஷத் பாராயணம் தான் பண்ணணும். அப்படிங்கிறத அந்த உபனிஷத் பாராயணம் பண்ணினா கடைசி நாள் சன்னியாசிகளுக்கெல்லாம் ஏன்னா கன்னியாசிகளுக்கு தீட்டு கிடையாது, சன்னியாசிகள் சித்தியானா தீட்டு கிடையாது. அப்படிங்கிறத அவளுக்கு உபனிஷத் பாராயணம் தான் பண்ணுவா. அதை சப்தரிஷிகளே பண்ணினால்னு இருக்கு. பகவானையே பார்த்துண்டு தன்னோட யோகத்தினால தன் சரீரத்தை ஆத்மன் ஆத்மானமாவேஷ்ட சோந்த சுவாச உபாரமத்துன்னு இருக்கு. அப்படி இருக்கிறதே இவர் மோட்சத்துக்கு போகலன்னா இதை விட அபச்சாரமான வார்த்தை உண்டா? அவர் வாயபுத்தின்னு இருந்தாருங்கிறதெல்லாம் உண்மைதான். திரௌபதியை அவமானப்படுத்தும் போது வாயபுத்தின்னு இருந்தார். அவர் சொன்ன காரணம் சரியான காரணம் கிடையாது, அதை அவரே ஒத்துக்கிறார். அவர் அதுக்குள்ள தண்டனையை யுத்த காலத்தில் அவர் அடைஞ்சுட்டாள். சத்திரியர்கள்லாம் யுத்தத்தினால சுத்தி அடைஞ்சிடுவார். பிராமணன் ஸ்நானத்தினாலையும் ஜபத்தினாலையும் சுத்தி அடைவான். சத்திரியர்கள் யுத்த காலத்தில் அடிபட்டு தன் பாபத்தை போக்கிப்பா. வைசியர்கள் திரவியத்தை செலவழிச்சு போக்கிப்பா. இப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பாபம் போகிற விஷயம் இருக்கு. எப்பெல்லாம் எப்படியெல்லாம் பாபம் போகுங்கிறது. அது மாதிரி இவருடைய பாவமே கிடையாது பீஷ்மாச்சாரியாளுக்கு. ஒரு கால் நீங்கள் பாபம் உண்டுன்னு சொன்னால் அப்படி வச்சுக்கலாம். மோட்சத்தை அடைஞ்சா பீஷ்மாச்சாரியாளுக்கு உள்ள காரியங்கள்லாம் பண்ணிட்டு பந்துக்கள் அத்தனை பேருக்கும் ஞாதி தர்ப்பணம்னு பண்ணணும். அது அவள் எல்லாருக்கும் இவா தான் மிச்சம், பஞ்சபாண்டவா தான். அதனால் எல்லாருக்கும் அபர காரியங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் பகவான் பஞ்சபாண்டவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு 3 அஸ்வமேதம் பண்ணினார் தர்மபுத்திரர். பகவான் கிளம்பி துவாரகைக்கு போனார். அர்ஜுனன் கொண்டு விட போனான். இந்த பரீட்சித்துங்கிற குழந்தை பிறந்தா அவனுடைய மகிமையை ஜாதக கோவிதாகனு ஜாதகம் கணிக்கிறவர்கள்லாம் சொன்னார்கள். ரொம்ப உத்தமனா இருப்பான், தர்மிஷ்டனா இருப்பான். 32 வயசுல கலி நிகிரகம் பண்ணுவான். பிராமண சாபத்தை அடைஞ்சு பாகவதம் கேட்டு சுகாச்சாரியால் முகமாக
இவன் பகவானை அடைவான்னு சொல்லிட்டான். துவாரகைக்கு போன அர்ஜுனனும் திரும்பி வந்து பகவான் வைகுண்டம் போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இனி நாம பகவான் இல்லாம நாம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் மகாபிரஸ்தானம்னு சொர்க்கத்துக்கு போயிட்டான். வடக்க நோக்கி திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அந்த பத்ரிநாத் போனா அதுக்கு மேல இவா போன பாதை இருக்கும். பத்ரிநாத் பரிந்தானே நாம போறோம். மானான்னு ஒரு கிராமம் இருக்கும், அங்க அதை தாண்டி மேல போனோம்னா இவா போன பாதை இருக்கும். பஞ்சபாண்டவ அதை தாண்டி மேல போன பாதைன்னு அங்க வரிசையா இருக்கும். அங்க வந்து ஒரு குன்றுல வந்து சொர்க்கத்திலேருந்து விமானம் வந்து அவளை அழிச்சுன்னு போச்சுன்னு அந்த சரித்திரம்.